நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சென்னை மற்றும் தூத்துக்குடி பிரான்ச்சில் டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச்சில் வெறும் 50 பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 50 பேரில் நீங்களும் ஒருத்தராக வரணும் அப்படின்னா மே 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹைபிரிட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களை பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர் பேட்ச் பற்றின டீட்டெயில்டான தகவலை கொடுக்கறதுக்காகவே மே 2ஆம் தேதி சென்னையிலேயும் தூத்துக்குடியிலையும் ஒரு ஸ்பெஷல் செஷனை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நகரமயமாதல் மட்டும்தான் வளர்ச்சியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு கேள்வி. ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல அர்பனைசேஷனை ஃபோக்கஸ் பண்ணின ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு அப்படிங்கிறது பரவலா சொல்லப்பட்டுச்சு. அதை ரிலேட் பண்ணி தான் இங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு நிதி ஆணையம் இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 280க்கு கீழே நிதி ஆணையத்தை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவர் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த நிதி ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் தாண்டி ரூரல் லோக்கல் பாடிஸ் அர்பன் லோக்கல் பாடிஸ் இவங்களுடைய நிதி பகிர்வு பத்தியுமே பரிந்துரைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இந்த அமைப்புக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? ஊரக உள்ளாட்சிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்குமே அவங்க வந்து அந்த பரிந்துரைகளை வந்து வழங்கிட்டு தான் இருக்காங்க. அந்தந்த மாநில நிதி ஆணையங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் வந்து இருக்கும். அவங்களுடைய பரிந்துரையை அடிப்படையாக வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. சோ இந்த 16வது நிதி ஆணையம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நகரமயமாதல், அதாவது அர்பனைசேஷன் அப்படிங்கறத வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வேகமான நகரமயமாதல் பொருளாதார வளர்ச்சிக்கு தூண்டுகோலாக செயல்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. வேகமான நகரமயமாதல் அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்றாங்க. அதாவது வேகமான நகரமயமாதல் அப்படின்னா நமக்கு அர்பனைசேஷனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றாங்க. கிராமப்புறங்களை ஃபோக்கஸ் பண்ணாம அர்பனைசேஷனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அர்பனைசேஷன் அதிகமாச்சுன்னா பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்படியான ஒரு அப்ரோச் வந்து இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாவும் ரீஜனல் குரோத்துக்கு அகைன்ஸ்டாவும் இருக்கு. ரூரல் பீப்புளை டெவலப் பண்ணாதான் அவங்க தான் அர்பன் ஏரியாஸ் நோக்கி போறாங்க. அப்பதான் அர்பனைசேஷன் டெவலப் ஆகும். அப்ப இது இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இவங்க இந்த அர்பனைசேஷன டெவலப் பண்ணா இந்தியாவோட எக்கனாமி டெவலப் ஆகும் அப்படிங்கிறத ஒரு சில டேட்டாஸ பேஸ் பண்ணி சொல்றாங்க. ஆனா அந்த டேட்டாஸோட ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சப்ஸ்டாண்டர்டா இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி 14th ஃபினான்ஸ் கமிஷனோ 15th ஃபினான்ஸ் கமிஷனோ பாத்தீங்கன்னா அர்பனைசேஷன் ரிலேட்டடா பெரிய அளவுல இந்த அளவுக்கு எதுவும் சொல்லல. ஆனா இந்த 16வது நிதி ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா அர்பனைசேஷன் பிரீமியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட கொண்டு வராங்க. அதாவது எந்தெந்த மாநிலங்கள்லாம் நகரமயமாதலை அதிகப்படுத்துறாங்களோ வேகப்படுத்துறாங்களோ அந்தந்த மாநிலங்களுக்கு கூடுதலான ஊக்கத்தொகைகள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கறதுதான் இந்த ஒரு அர்பனைசேஷன் பிரீமியம் அப்படிங்கிறது. அப்ப நகரமயமாதலை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த 16வது நிதி ஆணையம் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ரூரல் ரீஜன்ஸ்க்கு என்ன அதுக்கு நிறைய குறைபாடுகளும் இருக்கு. பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதை தாண்டி பாத்தீங்கன்னா பெரிய அர்பன் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அர்பன் சிட்டிஸ்க்கு பக்கத்துல இப்ப சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள், கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள், இந்த கிராமங்கள் எல்லாத்தையுமே வந்து நகரங்களோட இணைச்சுக்கிட்டு இருக்காங்க. ரூரல் அர்பன் டிரான்சிஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க இந்த ஒரு நிலை வந்து காணப்படுது. தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நகராட்சிகளும் பேரூராட்சிகளும் என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு இணைப்புக்கு எதிராக சொல்றாங்க. ஏன்னா இப்படி இணைக்கிறப்ப ஒரு கிராமத்தை நகர்ப்புறத்தோட இணைக்கிறப்ப என்ன ஆகுது? அந்த கிராமத்துக்குன்னு உண்டான கிராம சபையோட அதிகாரங்கள் என்ன? அந்த மாரியான அதிகார வரம்புகள சரியான முறையில விளக்காமயே இந்த மாரி ஒரு டிரான்சிஷன வந்து கொண்டு வராங்க. இந்த 16வது நிதி ஆணையமும் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பெரிய அர்பன் வில்லேஜஸ்ல பப்ளிக் கன்சல்டேஷன எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. பொதுமக்கள் கிட்ட கருத்து கேட்டு சேர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா கிராம சபை கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ண கிடையாது. அப்ப கிராம சபையோட அதிகாரங்கள குறைக்கக்கூடிய வகையில இருக்கா இந்த 16வது நிதி ஆணையம் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இங்க வரதான் செய்யுது. ஓகேங்களா? அத தாண்டி பார்த்தீங்கன்னா 73, 74வது சட்ட திருத்தத்தின்படி ஒரு உள்ளூருடைய பொருளாதார வளர்ச்சி, சமூக நீதி சார்ந்த திட்டங்கள் இது எல்லாத்தையுமே வகுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா, நம்ம லோக்கல் பாடிஸா இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மென்ட் அ கமிஷன் இதெல்லாம் இருக்குல்ல. டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மென்ட் அத்தாரிட்டி இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி, மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி அப்படி சொல்லுவாங்க. சோ அந்த மாரியான அமைப்புகள்ல இந்த 73, 74வது சட்ட திருத்தத்துல சொல்லப்பட்டிருக்கு உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்காக. ஆனா இந்த 16வது நிதி ஆணையம் இந்த மாரியான விஷயங்கள வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு.
அதே மாரி 14த் அண்ட் 15த் ஃபினான்ஸ் கமிஷன்லாம் லோக்கல் கவர்ன்மென்ட் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனா, இந்த 16வது நிதி ஆணையம் லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்லி அத மென்ஷன் பண்றாங்க. அப்ப டெர்மினாலஜி மாறுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க உள்ளாட்சி அமைப்புகள வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டா தான் பார்க்குறாங்க. ஒரு கவர்னிங் யூனிட்டா பார்க்கல அப்படிங்கிற இன்னொரு குற்றச்சாட்டுமே இந்த இடத்துல முன்வைக்கப்படும். சரிங்களா? ஸோ இந்த மாரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பல மாநிலங்கள்ல இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சரியா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தாம இருக்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த பத்தி எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸுமே இல்ல. அதே மாரி உள்ளாட்சிக்கு வழங்கக்கூடிய நிதி டைடு கிராண்ட்ஸ், அன்டைடு கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாரியான விஷயங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பத்தி தெளிவான புரிதல் இல்லாம இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாரி பல குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 16வது நிதி ஆணையம் அவங்க அர்பனைசேஷன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்திருக்கு. சரிங்களா? ஸோ நகர கிராம சமநிலையின் அவசியம் அப்படி சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகரமயமாதல ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது சரியான நடைமுறை தான். ஆனா, அந்த நகரமயமாதல ஊக்குவிக்கக்கூடிய இடத்துல அ அத நகரம் அர்பனைசேஷன இன்கிரீஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டரே ரூரல் ஏரியாஸோட டெவலப்மெண்ட் தான். அப்ப ரூரல் ஏரியாஸோட டெவலப்மெண்ட்டயும் பேலன்ஸ்டா நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த கடைசி கன்க்ளூஷன்ல வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிகில் வித்தியாசமான பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துச்சு. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.